பரபரக்கும் தேர்தல் களம், பொருளாதாரம், தேர்தல் பிரச்சாரம் என முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்புகளை பார்க்கலாம். தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுற மயிலாப்பூர் தொகுதியில 4 முனை போட்டி நிலவுது. நட்சத்திர தொகுதியா பார்க்கப்படுற இந்த தொகுதியில தான் 4 கட்சியை சேர்ந்தவர்களும் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராங்க. இன்னைக்கு அந்த தொகுதியில பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக வேட்பாளர் வேலு, மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் வகையில 3 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு பிரச்சாரத்தின் வாயிலா தேர்தல் வாக்குறுதியை அளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மீனவ மக்களை பட்டினம்பாக்கம் பகுதியிலிருந்து அகற்றவே போவதில்லை அப்படின்னு உறுதியை அளிச்சிருக்காரு. ஜனநாயகன் பட நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக நடிகர் விஜய் மீண்டும் திரைப்படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. தேர்தல் முடிவு வெளியான ஓரிரு வாரத்திலேயே அடுத்த படத்துக்கான பூஜையும் தொடங்க இருக்கிறதா திரைத்துறையில பேசப்படுது. 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் சிறப்பு நாடாளுமன்ற அமர்வு நடைபெற இருக்கு. இந்த சிறப்பு அமர்வுல மறுவரையறை மசோதாவும் 33% பெண்கள் ஒதுக்கீடு மசோதாவும் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டிருக்கு. எம்பி தொகுதிகள் மட்டும் இல்லாம சட்டமன்ற தொகுதியிலும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. திமுக கொடுத்த 8000 ரூபாய் கூப்பனால ஒரு பெண் தற்கொலை செஞ்சிருக்காங்க. திருச்சி மண்ணச்சநல்லூர்ல 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படல அப்படின்னு சிந்துஜா அப்படிங்கிற ஒரு பொண்ணு திமுக நிர்வாகிகள்கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. இந்த வாக்குவாதத்துல அந்த பெண்ணை கடுமையா ஆபாசமா பேசியதா சொல்லப்படுது. இதனால அந்த பெண்ணு தற்கொலை செய்யப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது. மேலும் இந்த தற்கொலைக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில உறவினர்கள் அனைவரும் திருச்சி சாலையில சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. இதுக்கு காரணமான திமுகவினரை கண்டிப்பா கைது செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி முழக்கங்களையும் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. 8000 ரூபாய் கூப்பன் மாதிரிகளை பொதுமக்களுக்கு வழங்கக்கூடாது அப்படின்னு அதை மீறி வழங்கினா கட்டாயமா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தோட அனுமதி பெறாமல் வழங்கப்படுற கூப்பன் மற்றும் துண்டு பிரசுரங்களை கண்டிப்பா பறிமுதல் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த உத்தரவை மீறவங்களுக்கு 127 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும், வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் நாளைக்கு வீடுகள் மற்றும் பொது இடங்கள்ல கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடக்க இருக்கு. தமிழ்நாடோட குரலை மதிச்சு ஒன்றிய அரசு பின்வாங்கல அப்படின்னா மிகப்பெரிய கடுமையான விளைவை சந்திக்க நேரிடும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்துல பதிவு வெளியிட்டிருக்காரு. திமுக வேட்பாளர் கதிரவன் மற்றும் அவங்களோட ஆதரவாளர்களோட நடவடிக்கையினாலதான் திருச்சியில சிந்துஜா அப்படிங்கிற ஒரு பெண் தற்கொலை செஞ்சிருக்காங்க. திமுக அராஜக கும்பலை முழுமையா புறக்கணிக்கணும் அப்படின்னு திமுகவை வீட்டுக்கு அனுப்புனாதான் தமிழகத்துக்கு நல்லது அப்படின்னு முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. மேலும் வாக்களிக்கிற மக்கள் மீது திமுகவுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை அப்படின்னு கடுமையா சாடியிருக்காரு. மேலும் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்புகளோடு இணைந்திருங்கள் சேனல் 5 செய்தியுடன்.